வந்தாரை வாழ வைக்கும் சிங்கார பெருநகர் சென்னையின் செய்திகளோடு திருச்சி, மதுரை, கோவை, நெல்லை என மாநகரங்களின் நிகழ்வுகளையும் காட்டும் தமிழ் நகரங்களுக்கான நேரம் இது. அத்துடன் புதுச்சேரி மாநில செய்திகளும் இருக்கின்றன. பல்வேறு நிகழ்வுகளை காண விரைவோம் செய்தி களத்திற்குள். சென்னை எண்ணூரில் தொழிற்சாலையில் இருந்து பரவும் சாம்பல் துகள்கள் குறித்து ஆய்வு செய்ய வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் சூழ்ந்து கொண்டனர். சத்தியவாணி முத்துநகரில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் இருந்து காற்றில் கலந்துள்ள சாம்பல் துகள்களால் மூச்சுத் திணறல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் நேரிடுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 2 நாட்களாக ஆலை இயங்காத நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அங்கு வந்தனர். ஆலையில் உற்பத்தி நடக்காத நேரத்தில் சோதனை நடத்தி பொய்யான அறிக்கை அளிக்க முற்படுவதாக அதிகாரிகளை அவர்கள் குற்றம் சாட்டினர். உடற்கல்வி, தையல் மற்றும் இசை ஆசிரியர் பதவிக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 45 பேருக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 7 தட்டச்சர்களுக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலக கட்டிடத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தொடர்பாக சென்னை எழும்பூரில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணி நடைபெற்றது. வானவில் பண்பாட்டு மையத்தினர் நடத்திய இந்த பேரணியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தேசப்பற்று கொண்ட பாரதியார் பாடல்களை பாடினர். மேலும் இந்த பேரணியில் முன்னாள் அமைச்சர் HP ஹெண்டே, பத்மபூஷன் நல்லி குப்புசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீதி கட்சியின் தலைவர்களில் ஒருவரான சர் AT பன்னீர்செல்வம் பிறந்தநாளை முன்னிட்டு திருச்சியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அரசின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள சர் AT பன்னீர்செல்வத்தின் முழு உருவச்சிலைக்கு அம்மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாநகர ஆணையர் சரவணன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மிகுந்த நம்பிக்கையோடு ஒரு சமூகத்தால் பார்க்கப்படும் ஓர் ஆளுமை இளம் வயதிலேயே மறைந்து விடுவதால் ஏற்படும் பாதிப்புகள் லேசானவை அல்ல. நவீன தமிழ் அரசியல் களம் அப்படி பறிகொடுத்த முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் சர் AT பன்னீர்செல்வம். திருவாரூர் அருகே உள்ள செல்வபுரம் எனப்படும் பெரும் பண்ணையூரில் 1888 ஜூன் 1 தேதியில் பிறந்த AT பன்னீர்செல்வம் கல்வியில் சிறந்து விளங்கியவர். உலக புகழ்பெற்ற லண்டன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிக குறுகிய காலத்தில் கவனிக்கப்படும் வழக்கறிஞரானார். 1916 உருவான நீதி கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்த பன்னீர்செல்வம் 1918 தஞ்சை நகராட்சி மன்ற தலைவராகவும் 1937 சென்னை மாநில நிதி மற்றும் உள்துறை அமைச்சராகவும் 1937 சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்தவர் என்றாலும் இதையெல்லாம் தாண்டி திராவிட இயக்கத்தின் வளர்ந்து வரும் ராஜதந்திரிகளில் ஒருவராக அந்நாட்களில் பார்க்கப்பட்டவர். நீதி கட்சி எடுத்த பல ஆக்கப்பூர்வ மாற்றங்களுக்கு பின்னணியில் இருந்தவர். லண்டனில் நடைபெற்ற வட்டமேஜை மாநாடுகளில் பங்கேற்ற பெருமைக்குரிய இவர் எந்த நிலையில் எங்கு செயல்பட்டாலும் தமிழ் மொழி எம் உயிர்மொழி, தமிழ் அரசியலே எம் அரசியல் என்னும் உணர்வோடு செயல்பட்டவர். பிரிட்டிஷ் அரசாட்சியின் இந்தியாவுக்கான ஆலோசகர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டவர். பிரிட்டனின் சர் பட்டம் அளிக்கப்பட்டவர். இந்தியா சுதந்திரம் நோக்கி சென்ற காலகட்டத்தில் ஏராளமான சுயாட்சி கோரிக்கைகள் அந்நாட்களில் கிளர்ந்திருந்தன. திராவிட நாடு கோரிக்கையும் அவற்றில் ஒன்று. பாகிஸ்தானுக்கு ஜின்னா போன்று திராவிட நாடு கோரிக்கைக்கான நியாயத்தை பிரிட்டிஷாரிடம் பேசும் தூதராக பன்னீர்செல்வம் அமைவார் என்று பெரியார் நம்பினார். அதேபோல இந்தியா சுதந்திரம் பெற்று அதன் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு உருவானாலும் அரசமைப்பு நிர்ணய சபையில் தமிழர்தம் நியாயத்தை சொல்லி கூட்டாட்சி நோக்கி புதிய நாட்டை அழைத்துச் செல்லும் தூதராக செயல்படுவார் என்று அண்ணா நம்பினார். அந்த அளவுக்கு சொல் வன்மையும் செல்வாக்கும் பெற்றவராக திகழ்ந்தவர் பன்னீர்செல்வம். பிரிட்டனுக்கு புறப்பட்டு செல்லும் போது 1940 தன்னுடைய 52 வயதிலேயே விமான விபத்தில் உயிரிழந்தார். தமிழ்நாட்டை பெரும் துயரம் கவ்வியது.
எப்படியாயினும் தமிழர்களின் முக்கியமான ஒரு செல்வத்தை தமிழ்நாடு இழந்தது. ஆனாலும் அவரை போற்ற மறக்கவில்லை. இன்னமும் தமிழ்நாட்டில் பலர் பன்னீர்செல்வம் என்றும் செல்வம் என்றும் தம் பிள்ளைகளுக்கு பெயர் சூட்ட பன்னீர்செல்வம் நினைவும் ஒரு காரணமாக இருக்கிறார். நெல்லை மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் பதிவாளரின் புகாரின் அடிப்படையில் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பதிவாளர் சாக்ரட்டிஸ் தேர்வாணையரின் வாட்ஸ்அப்புக்கு வினாத்தாள் அனுப்பிய செல்போன் எண்ணை குறிப்பிட்டுள்ளார். அதனை சோதனை செய்தபோது அந்த எண் மதுரையைச் சேர்ந்த அறிவுச்செல்வன் என்பவருடையது என தெரியவந்தது. அவர் வினாத்தாளை கசிய விட்டாரா அல்லது தேர்வாணையத்துக்கு தெரியப்படுத்தும் விதமாக செய்தாரா என காவல்துறை விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஏப்ரல் மாத செமஸ்டர் தேர்வுகள் பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள கல்லூரிகளில் நடந்து வருகின்றன. இந்நிலையில் கடந்த 27ஆம் தேதி பிகாம் பட்டப்படிப்பிற்கான தொழில் சட்டம் எனும் இண்டஸ்ட்ரியல் லா என்ற பாடத்திட்டத்தின் தேர்வு நடைபெற இருந்த நிலையில் வினாத்தாள் கசிந்ததால் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு நேற்று தேர்வு நடைபெற்றது. வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக பல்கலைக்கழக அளவில் குழு அமைத்து உள் விசாரணை நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் பேட்டை காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதில் கடந்த 26ஆம் தேதி இரவு பல்கலைக்கழக தேர்வாணையர் செல்போனுக்கு வாட்ஸ்அப்பில் வந்த தகவல் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நம்பரில் இருந்து மறுநாள் நடக்க இருந்த தொழில் சட்டம் பாடத்திற்கான வினாத்தாள் அனுப்பப்பட்டதாக புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே தேர்வாணையரின் செல்போன் வாட்ஸ்அப்பிற்கு வினாத்தாள் அனுப்பிய எண் குறித்து காவல்துறை ஆய்வு நடத்தியது. அது அறிவுசெல்வன் என்பவர் பெயரில் இருந்தது தெரியவந்தது. அவர் மதுரையை சேர்ந்தவர் என்பதாகவும் தெரிய வருகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மருதுபாண்டி. செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் 1 கிலோ வஞ்சிர மீன் விலை 2000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. வார இறுதி மற்றும் விடுமுறை நாள் என்பதால் மீன் சந்தையில் அசைவ பிரியர்களின் கூட்டம் அலைமோதியது. மீன்பிடி தடைக்காலம் என்பதால் வரத்து குறைந்து விலை அதிகரித்து காணப்படுகிறது. 1 கிலோ வஞ்சர மீன் 2000 ரூபாய்க்கும் கொடுவா 1000 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. ஷீலா பால்சூரா மீன்கள் தலா 800 ரூபாய்க்கும், சங்கரா பாறை மீன்கள் தலா 600 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. இறால் 550 ரூபாய்க்கும், நண்டு 450 ரூபாய்க்கும், கடமா 300 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நலம் இலவச மருத்துவ முகாமை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார். பிறகு முருக பக்தர்கள் மாநாடு தொடர்பாக வீடு வீடாக பொதுமக்களிடம் நோட்டீஸ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கமல்ஹாசன் மக்களின் ஆதரவை நேரடியாக பெற்று வெற்றி பெற முடியாமல் திமுகவின் பின்னால் ஒளிந்து கொண்டு மாநிலங்களவை எம்பி சீட் பெற்றிருப்பதாக விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நகை பட்டறையில் தங்கக்கட்டியை திருடிய ஊழியர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 20.9 கிராம் எடையுள்ள தங்கக்கட்டி மீட்கப்பட்டது. கத்தீட்ரல் சாலையில் இயங்கி வரும் தங்க நகை பட்டறையில் வேலை செய்து வரும் பாபி ஹஸ்ரா தங்கக்கட்டி மற்றும் காப்பர் கம்பிகளை திருடியதாக பட்டறையின் மேலாளர் கௌதம் சுரானா காவல்துறையில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் பாபி ஹஸ்ராவை கைது செய்த காவலர்கள் தங்கக்கட்டி மற்றும் காப்பர் கம்பிகளை பறிமுதல் செய்தனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையம் செல்லக்கூடிய பாலக்கரை சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. காற்றின் வேகமும் அதிகரித்து காணப்படுவதால் செப்பனிடப்படாத சாலையில் மண் துகள்கள் புழுதியாக பறந்து அப்பகுதியே புகை மூட்டமாக உள்ளது. இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையை அடுத்த வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவுக்கு ஏப்ரல் மற்றும் மே மாத கோடை விடுமுறையில் 3 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்கள் வருகை தந்ததாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த கோடை விடுமுறையில் டிக்கெட் எடுப்பவர்களை எளிதாக 5 தானியங்கி டிக்கெட் உருவாக்கும் கியாசுகளுக்குள் நிறுவப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கோவை
கோவை மரப்பாலம் பகுதியில் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புதிய பாலப்பணிகள் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மாற்றுப்பாதை பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் முக்கிய சாலையாக உள்ளது கோவை பாலக்காடு சாலை. இந்த சாலையில் அமைந்துள்ள பாலம் 5.5 மீட்டர் மட்டுமே அகலம் கொண்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் இருந்தது. போக்குவரத்து நெரிசலை தீர்க்க கடந்த வாரம் மரப்பாலத்தில் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கின. 5.5 மீட்டர் அகலம் கொண்ட பழைய பாலத்தை இடித்துவிட்டு 9 மீட்டர் அகலத்தில் ஒரு பாலமும், அதற்கு அருகில் 9 மீட்டர் அகலத்தில் மற்றொரு பாலமும் என 4 வழி பாதையாக கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகளுக்கும் மேலான பொதுமக்களின் கோரிக்கை செயல் வடிவம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத நிலையை மாற்றுப்பாதை ஏற்படுத்தியுள்ளது. பாலப்பணிகள் காரணமாக மதுக்கரை சந்திப்பில் இருந்து மதுக்கரை மார்க்கெட், விறகு கடை பாலம், ஏசிசி சிமெண்ட் ஆலை சாலை வழியாக செல்ல வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. ரூட் மாற்றி விட்டுருக்காங்க. நம்மளுடைய குறும்பாலை ரோடு போய் நம்ம மதுக்கரை மார்க்கெட் வர மாதிரிங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சரியான ஒரு ரூட்டு இன்னும் அந்த கனரக வாகனங்களும் மற்ற இடங்களும் போகும்போது அங்கேயும் ஒரு பாலத்துக்குள்ளார மாட்டி பயங்கர டிராபிக் ஆகுதுங்க. இந்த டிராபிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இடத்துல பெர்மனண்டா 2 போலீஸ்காரங்களை போட்டு நம்ம அவங்கள டைவர்ட் பண்ண சொல்லலாம், மற்ற விஷயங்களை பண்ண சொல்லலாம். மரப்பாலம் தாண்டியுள்ள கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள திருமலையம்பாளையம், எட்டிமடை, சாவடி, நவக்கரை போன்ற பகுதிகளில் அதிக அளவில் கல்லூரிகள் செயல்படுகின்றன. அடுத்த வாரம் பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்படும் போது காலை, மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுக்கரை மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆக்சுவலாக ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடிய அந்த ரோடுகள் இருக்கக்கூடிய 2 சைடு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் எடுத்தாலே எனக்கு அது 80 அடி ரோடு. ஆக்சுவலாக அந்த ரோடுக்கு பேர் குறிச்சி நாச்சிவாளையம் ரோடு. மதுக்கரமாக்கிறது நான் அந்த குறிச்சி வரைக்கும் போகக்கூடிய அந்த ஒரு 7-8 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப நேரோவா இருக்கு, ஒரு பாதி தூரத்துக்கு. அதுக்குள்ள இப்போ அடுத்து எல்லா காலேஜும் ஓப்பன் ஆகி சைடு 10க்கு மேற்பட்ட காலேஜ் இருக்கு. இது இன்டர் ஸ்டேட்டினுடைய லிங்க் ரோடு. அப்ப இதுக்கு பிரதான சாலை இது பாலக்காடு கேரளா போறதுக்கு. அப்ப இது எர்ணாகுளம் வரைக்கும் இந்த சாலையில கொச்சி வரைக்கும் போறாங்க. இந்த சாலை எதுல போனா எப்படி போறதுன்னே தெரியாத அளவுக்கு எந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் வைக்கல. இரு மாநில மக்களின் நீண்டகால போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வாக புதிய பாலம் இருக்கும். அதே வேளையில் தற்காலிக நடவடிக்கை மீண்டும் அதே மாதிரியான போக்குவரத்து நெரிசல் பிரச்சினையை ஏற்படுத்தாதவாறு இலகுவாக வாகனங்கள் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா. செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 6ஆம் தேதி வரை தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் முதல் மே மாதம் வரையிலான கோடை மழை 97% அதிகம் பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் அமுதா கூறியுள்ளார். 11 மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்திருப்பதாகவும், தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் இயல்பை விட 10% அளவுக்கு அதிகம் பொழியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். திரைப்பட இயக்குனர் சுசீந்திரனின் உதவி இயக்குனரை கடத்தி தாக்குதல் நடத்திய வழக்கில் வழக்கறிஞர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள மேலும் 3 பேரை காவல்துறை தேடி வருகிறது. சுசீந்திரனின் உதவி இயக்குனரான ராஜகுமாரனை சந்திரசேகர் என்பவர் உள்ளிட்ட 8 பேர் சேர்ந்து காரில் கடத்தி சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். பின்னர் அரும்பாக்கம் பகுதியில் விட்டுச் சென்றுள்ளனர். ராஜகுமாரன் மதுரையைச் சேர்ந்த பெண் ஒருவரை காதலித்து வருவதாகவும், அந்த பெண்ணை காதலிக்க கூடாது என மிரட்டி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. சுசீந்திரன் கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பேராசிரியர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு மே மாத ஊதியம் வழங்கப்படாததால் 1500க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 168 ஆண்டுகள் பழமையான சென்னை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள் என 500க்கும் அதிகமானோரும், அமைச்சு பணியாளர்கள் உள்ளிட்டோரும் பணியாற்றுகிறார்கள். 800க்கும் அதிகமானோர் ஓய்வூதியம் பெறுகின்றனர். வழக்கமாக இவர்களுக்கு 30ஆம் தேதி ஊதியம் வழங்கப்படும் நிலையில் மே மாத ஊதியம் இன்னமும் வழங்கப்படவில்லை.
இதனால் குடும்ப செலவு, பிள்ளைகளின் கல்வி செலவு, கடன் தொகை செலுத்துதல் உள்ளிட்ட தேவைகளுக்காக அவர்கள் தவித்து வருகின்றனர். பல்கலைக்கழக பதிவாளர் விடுமுறையில் சென்றுவிட்டதால் அது குறித்த விவரங்கள் கூட கேட்க முடியவில்லை என்கிறார்கள் பேராசிரியர்கள். துணைவேந்தர் இல்லாததும் பல்கலைக்கழகத்தின் இந்த நிலைக்கு காரணம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் தலையிட்டு ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை பல்கலைக்கழக ஆசிரியர் மற்றும் அலுவலர்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு நேற்று மட்டும் சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 605 சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு இயக்கியுள்ளது. அதேபோல கோயம்பேட்டிலிருந்து 90 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. சென்னை மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. நாளை பள்ளிகள் திறக்கும் நிலையில் வெளியூரில் உள்ள மாணாக்கர் சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் 42 ஆண்டுகளுக்கு பின்பு பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்தோடு தொடங்கியுள்ளது. சென்னையில் நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக விளங்கக்கூடிய கோவூர் சுந்தரேஸ்வரர் கோவிலில் 42 ஆண்டுகளுக்கு பின்பு பிரம்மோற்சவ விழா மீண்டும் இந்த ஆண்டு தொடங்கியுள்ளது. 10 நாட்கள் நடக்கும் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வரும் 6ஆம் தேதி நடக்கிறது. 1984ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரம்மோற்சவ விழா நடைபெறுவது அப்பகுதி மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்ய சொல்லி 22 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட செம்பியம் பகுதியைச் சேர்ந்த டில்லி பாபு அளித்த புகாரின் பேரில் செல்போன் எண்ணை டிராக் செய்து சைபர் கிரைம் காவல்துறையினர் முத்துமாணிக்கம் என்பவரை கைது செய்தனர். சென்னையில் மகளிர் கல்லூரி அருகே குடிபோதையில் பேருந்து கண்ணாடியை உடைத்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிராட்வே பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர பேருந்தை வழிமறித்த 18 வயது இளைஞர் குடிபோதையில் பேருந்து கண்ணாடியை கல்வீசி உடைத்தார். உடனடியாக நடத்துனர் பேருந்தை விட்டு இறங்கவும் இளைஞர் தப்பியோடியுள்ளார். இதுகுறித்து நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த காவல்துறையினர் சிரஞ்சீவி என்ற இளைஞரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னையில் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த மெட்ரோ குடிநீர் லாரிகளின் வேலை நிறுத்தம் ஜூன் 5ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ குடிநீர் விநியோகத்துக்காக சுமார் 450 லாரிகள் ஒப்பந்த அடிப்படையில் இயங்குகின்றன. புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் இழுபறியில் உள்ளதை கண்டித்து வேலை நிறுத்தம் நடத்துவதாக மெட்ரோ குடிநீர் ஒப்பந்த லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருந்தது. திருச்சி அருகே காவிரி கரையில் அமைந்துள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் மக்கள் ஒரு குடம் குடிநீருக்காக குழாயடியில் காத்திருக்கின்றனர். சிறார் முதல் முதியோர் வரை தண்ணீர் குடங்களை சுமந்து திரியும் இந்த காட்சிகளை நாம் கண்டது திருச்சி மாவட்டம் முசிறி அருகே உள்ள சேந்தமாங்குடி கிராமத்தில். சீரான குடிநீர் விநியோகம் இல்லை என்பதால்தான் தண்ணீரை பிடித்து வைக்க இத்தனை முனைப்புகள். சேந்தமாங்குடி கிராமத்தில் இருப்பதே ஒரே ஒரு தண்ணீர் குழாய்தான். 450 குடும்பங்களைச் சேர்ந்த 1200 பேருக்கும் குடிநீர் வழங்குவது இந்த ஒரே ஒரு குழாய்தான். இங்கிருக்கும் 22,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட வாட்டர் டேங்க் 2001ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதில் தண்ணீர் ஏற்ற முடியாது என்பதால் அருகிலேயே போர் போட்டு குழாய் வைத்திருக்கிறார்கள். இதற்கான மோட்டார் சீராக இயங்குவதில்லை என்கிறார்கள் சேந்தமாங்குடி மக்கள். ஒரே பைப் லைன்ல தான் எல்லா மக்களுமே வந்து பிடிக்கணும். ஒரே நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல எல்லா மக்களும் ஒரே பைப்ல தான் பிடிக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளா கரண்ட் காட்டாதனால தண்ணியே வரல. டேங்கெல்லாம் புட்டு கிடக்குது பாதி அடியில. ஒரே பைப்பு தான் குடிநீர் பைப்புக்குள்ள போட்டிருக்காங்க. கரண்ட் போயிருச்சு, மோட்டரு போயிருச்சுன்னா சின்ன மோட்டர் தான் இறக்கிருக்காங்க. அது கரண்ட் போய் மோட்டர் ரிப்பேர்னா தண்ணி இல்லாம இப்படிதான் நாங்க கஷ்டப்படுறோம். 4 நாள் 3 நாள் 1 மாசம் கூட ஆகுது, 15 நாள் கூட ஆகுது. தண்ணி எவ்வளவு கலங்களா இதை தான் குடிக்கணும், வேற வழி இல்ல. போர் தண்ணியும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆத்து தண்ணியும் கூடுறாங்க, இவ்வளவு கலங்களா இருக்குது. வீட்டுக்கு வீடு குழாய் இணைப்பு இருந்தும் குடிநீர் வருவதில்லை. வாட்டர் டேங்க் அருகே உள்ள குழாயடிதான் சேந்தமாங்குடியின் நீர் ஆதாரம். இந்த ஊர் மக்களின் பிரச்சனை குறித்து ஆட்சியர் பிரதீப் குமாரிடம் கேட்டோம். உடனடியாக மின் இணைப்பை சீரமைக்கவும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்கவும் நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சி செய்தியாளர் வி. சார்லஸ். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.